உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்படும், சபாநாயகர் தெரிவிப்பு. இவ்வாண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளது. அதன்படி இன்று முதல் டிசம்பர் 20 வரை 22 நாட்களுக்கு பரீட்சை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்காக 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். பரீட்சைகள் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக செல்லுபடியாகும் அடையாள அட்டையுடன் பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பரீட்சைக்கு தோற்றுவதற்கு முன்னர் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரீட்சார்த்தியின் கையொப்பத்தை தகுதியான ஒருவரால் சரிபார்க்க வேண்டியது அவசியமானது எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அதிவேகமாக பயணித்த தனியார் பஸ் ஒன்று எதிர் திசையில் வந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸுடன் மோதியதில் தனியார் பஸ்ஸின் பின்பகுதி உடைந்துள்ளதோடு 4 காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வட்டவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவளை கரோலினா தோட்ட பகுதியில் இன்று காலை 6:40 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் அரச டிப்போவிற்கு சொந்தமான கினிகத்தேனையிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற பஸ்ஸும் ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸும் இவ்விபத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பஸ் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸை எதிர் திசையில் வந்ததை கண்டு பஸ் பிரேக் போட்டதில் தனியார் பஸ்ஸின் பின்பகுதி நழுவி அரச பேருந்தின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தனியார் பஸ்ஸின் பின்புறம் 2ஆக பிரிந்துள்ளதாக இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் வடவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 4 நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் நிலவும் மோசமான வானிலையுடன் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி மற்றும் ஏனைய சில வீதிகள் வழுக்கும் தன்மையுடன் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் தனியார் பஸ்ஸும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் வடவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை பேரிடர்கள் குறித்து நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவை சுற்றியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே இதற்கு காரணம். இன்றைய தினத்திற்குள் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் வடமேற்கு திசையில் நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் சில தினங்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை, திருகோணமலை, அம்பாறை முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டரிலும் அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாகவும் மணிக்கு 40 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடரலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் எனவும் அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் சபாநாயகர் அசோக் ரன்வல தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது. எவ்வாறு இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும். அத்துடன் அவர் கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது. எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறுகின்றார். அவரது நோக்கம் என்னவென்பது தெரியவில்லை. எனவே அவர் சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும். இவ்வாறு சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். பதுளை பிபில வீதியின் 143வது 144வது கிலோமீட்டர் கட்டைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். அதன்படி இன்று காலை 6:30 மணி முதல் மாலை 6 மணி வரை குறித்த வீதி போக்குவரத்திற்காக திறக்கப்படும் எனவும் மாலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை குறித்த வீதி மூடப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கடந்த 18ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் பதுளை செங்கலடி பிரதான வீதியில் பசறை 13ஆம் கட்டை பகுதியில் பாரிய கட்பாறைகள் சரிந்து வீதியில் விழுந்தமையினால் கடந்த 6 நாட்களாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருந்தது. பின்னர் நேற்று அந்த இடத்தை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிறைவேற்று பொறியியலாளர் பார்வையிட்டார்.